கைலையில் சிவபெருமானும் பார்வதியாரும் இருவரும் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருந்தனர். உண்மை என்ன, மாயை என்ன என்ன ஆழமான ஆன்மீக சிந்தனை இருவருக்குள் ஊடலாக இருந்தது. அதில் இருவரும் தீவிரம் காட்டினர். சிவபெருமான் சொன்னார், உலகில் அனைத்து படைத்த பொருள்களும் கண்முன்னே வந்து போகின்ற மாயையின் லீலை என்று சொன்னார். அதற்கு ஒருபோதும் இல்லை, மாயை என்பது இல்லை, உணர்வால் எண்ணத்தால் செயலால் நாம் அறியாத போது மாயை எப்படி ஆக முடியும் என்றார். அதற்கு மாயைதான் என்று ஆணித்தரமாக சிவபெருமான் சொல்ல, இந்த உமாதேவி அம்மையார் கொதித்தெழுந்து கோபப்பட்டு 3 உலகையும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உணவு இல்லாமல் பயிர்கள் முளைக்கவில்லை, மரங்கள் பழம் கொடுக்கவில்லை, தானியங்கள் உருவாகவில்லை. மெல்ல உலகம் முழுவதும் உணவு பஞ்சம் ஆரம்பித்தது. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள், முனிவர்கள், இரட்சகர்கள், கிங்கணர்கள் எல்லோரும் உணவு கிடைக்காமல் போனது. உலகம் முழுவதும் பசி பரவியது. இது சிவபெருமானுக்கும் பசி ஏற்பட்டது. கைலையில இருந்து இறங்கி பூலோகம் வந்து காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரிடம் பணிவோடு பணிந்து, எனக்கு யாசகமாக அன்னம் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டார். இப்போது புரிகிறதா என்று அமைதியான அந்த தேவி சொல்லுகின்றால், பசி மாயை அல்ல, உணவு மாயை அல்ல, உடை மற்றும் உறைவிடமும் மாயை அல்ல. எனக்கு மிகவும் பசி, தயவு செய்து எனக்கு உணவு அளித்து அருளுங்கள் என்று சிவபெருமான் அந்த வார்த்தையை கேட்ட பார்வதி தேவியின் முகத்தில் கருணை மலர்ந்தது. இன்றும் காசியில் சிவபெருமான் கையில் திருவோடி ஏந்தி அன்னபூரிடம் யாசம் கேட்பதாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த உலகில் பூமாதேவி போல் இந்த பார்வதி தேவி அன்னபூரணியும் பூமாதேவியும் உலகில் செடி கொடிகள் வளராவிட்டால், உலகில் அன்னம் பாலிக்காவிட்டால் எவ்வுயிரும் வாழ முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த பூவிலிற்கு உணர்த்தினார் பார்வதி தேவியார் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.